யுத்தங்கள்ல இஸ்ரேலை அடிச்சு தான் நம்ம கேள்விப்பட்டோம். இந்த நாடுகள் உதவாங்கி தான் நம்ம பார்த்தோம். எகிப்துல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரேல் அடி வாங்கிடுச்சு. வளைகுடா நாடுகள் மத்தியில் ஒரு ஒற்றுமை உண்டாகி இருக்குது. இதுவரையிலும் ஐரோப்பியர்கள் அவங்கள பிரித்து வச்சு அவங்கள ஒன்று சேர விடாம, முஸ்லீம் சமுதாயத்தை ஒன்று சேர விடாம பிரித்து வச்சதுனால தான் இன்னைக்கு வரல அவங்க வந்து இஸ்ரேலை எதிர்க்க முடியாம இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா ஈரான் பக்கத்தில் மற்ற அரபு நாடுகளும் கை கொடுக்க ஆரம்பிச்சு. இவ்வளோ வருஷமா அந்த போர்களை பற்றி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு வந்த ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு பயந்து போய் உட்காந்துருக்காரு. பயந்து போய் உட்காந்துருக்காரு. இதுவரையிலும் கேள்விப்படாத ஒரு விஷயம். ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா காரில் போயிடலாங்க ஈரானுக்கு. ஆனால் ஈரானில் எங்கேயோ நடக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நாளைக்கு இங்கே வர்றதுக்கு ரொம்ப லேட்டாக, ரொம்ப தாமதாங்க. உலக போரா மாறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், ஈரான் இஸ்ரேல் போர் வந்து நாளுக்கு நாள் தீவிரமடைகிறத நம்ம பார்க்குறோம். அமெரிக்கா வந்து தலையிட போகுது அப்படிங்கிற செய்திகள் பரவுது. எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்கா தலையிட்டு தான் ஆகணும். ஏன்னா இஸ்ரேல் வந்து யூதர்களுடைய நாடு. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பூரா யூதர்கள் கையில் தான் இருக்கு. அதனால் யூதர்களை பகிச்சுக்கிட்டு அமெரிக்காவில் இருக்க முடியாது. இப்போ அதனால தான் சரியோ தப்போ, இஸ்ரேல் செய்கிறது சரியோ தப்போ, அமெரிக்கா வந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதே சமயத்தில் அவங்களால ஈரானையும் பகிச்சிக்க முடியாது. அமெரிக்க டாலர் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறது வந்து பெட்ரோலை. அமெரிக்கா எந்த அளவுக்கு வந்து அந்த வளைகுடா நாடுகளை ஏமாற்றிக்கிட்டு இருந்ததுன்னா, பெட்ரோல் அவங்க ஊரில் அந்த கிணறுலாம் இருக்குது. பெட்ரோல் வாங்குறதா இருந்தாக்கா, ஈரானில் வந்து நீங்கள் பெட்ரோல் வாங்கணுன்னாக்கா ஈரான் காசை கொடுத்து வாங்க முடியாது, டாலர் கொடுத்து தான் வாங்கணும். ஈரான்காரன் தாம் ஊரில் ஓடுற பெட்ரோலை வாங்கிறதுக்கு தான் காசை கொடுத்து வாங்க முடியாது, அமெரிக்க டாலர் கொடுத்து தான் வாங்கணும். அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு, அதை வச்சுக்கிட்டு தான் அமெரிக்கன் டாலர் வந்து தன்னுடைய மதிப்பை இழக்காமல் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்குது. அதில் கையை வச்சார் சதாம் ஹுசேன். இந்தியாவிலேருந்து வாங்குறியா ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோ, இங்கேருந்து வாங்குறியா அவங்க காசை கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்ட்டார். அந்த சதாம் ஹுசேன் ஆரம்பித்தது ஒரு வருஷத்துக்கு மேலே ஓட்டி இருந்தார்னா, அமெரிக்க டாலர் இந்திய ரூபாயை விட மரியாதை குறைஞ்சி இன்றைக்கி நம்ம தெருவிலெல்லாம் அமெரிக்க அகதிகள்லாம் பார்த்துருக்கு. அந்த அளவுக்கு பொருளாதாரம் செய்தான். அதனால தான் உடனடியாக சதாம் ஹுசேனை ஒழிச்சாங்க. ஆனால் சதாம் கொளுத்தி போட்ட நெருப்பு இன்றைக்கி வந்துருச்சு. இதுவரையிலும் நம்ம வந்து வளைகுடா நாடுகளும் மத்திய இது அந்த அந்த மத்திய பிரதேசத்தில் நடக்கிற அந்த சண்டை யுத்தங்களில் இஸ்ரேலை அடித்து தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நாடுகள் உதவாங்கி தான் நம்ம பார்த்துருக்கோம். எகிப்திலிருந்து உதவாங்கி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் இஸ்ரேல் அடி வாங்கிடுச்சு. அடிக்கடி சொல்லுன்னு கொடுத்துட்டாங்க. காசாவில் வந்து நீ அந்த பதுங்கு குழியில் இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து பாலுக்கும் தண்ணிக்கும் அலையிற அளவுக்கு நீ இஸ்ரேலினுடைய தாக்குதல் இருந்த போது டெல் அவீவில் அதை பண்ணிட்டாங்க. நேற்று காட்டுறாங்க பதுங்கு குழியில் உட்காந்துட்டு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு யுத்தத்தில் அவங்களுக்கு பழக்கமே இருந்ததில்லை. பதுங்கு குழியில் அவங்க அந்த ரெடியாக ஆகலை. அவங்க திருப்பி தாக்குவாங்கன்னு எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு மாட்டிக்கிச்சு. அதனால தான் இப்போ அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் வல்லமையோடு இருக்கிறான். அணுகுண்டு இருக்கா, அணுசக்தி அவங்ககிட்ட இருக்காதுன்னு பார்த்தா அணுசக்தியில் வந்து யுரேனியத்தெல்லாம் செறி ஓட்டிக்கிட்டு அந்த ரெடி ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முறைக்க முடியலை. ஈராக் கிட்ட போன போது என்னாச்சுன்னா, சதாம் ஹுசேன் இது பண்ணும்போது உண்மையில் போனது வந்து பெட்ரோல் இதை நேஷனலைஸ் பண்ணாருங்கிறதுக்காக போன மாதிரி இது அணு உலை இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு தான் அணு ஆயுதங்களை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கணக்கு காட்டிக்கிட்டு இவங்களை அடிக்கிறதுக்கு போனது. உண்மையில் வந்து எண்ணெய் கிணறுகளை கைப்பற்றுறதுக்கு தான் போனாங்க. அங்கே போனப்புறம் தான் தெரிஞ்சு அவங்கக்கிட்ட நிஜமாகவே அணு உலை அணுசக்தியெல்லாம் இருந்தது. அமெரிக்கா பயந்து தான் அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. ஆனால் அந்த கொளுத்தி போட்ட அந்த சக்தி இன்றைக்கி வந்து வளைகுடா நாடுகள் மத்தியில் ஒரு ஒற்றுமை உண்டாகி இருக்குது. இதுவரையிலும் ஐரோப்பியர்கள் அவங்கள பிரித்து வச்சு அவங்கள ஒன்று சேர விடாமல், முஸ்லீம் சமுதாயத்தை ஒன்று சேர விடாமல் பிரித்து வச்சதுனால தான் இன்றைக்கு வரல அவங்க வந்து அந்த இஸ்ரேலை எதிர்க்க முடியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா ஈரான் பக்கத்தில் மற்ற அரபு நாடுகளும் கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அது வளர்ந்ததுன்னா மிகப்பெரிய அபாயத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கும்.
அதாவது அமெரிக்காவினுடைய அந்த பிக் பிரதர் பெரிய அண்ணன் ரோல் பெருசாக அடிபட்டுச்சுன்னா அமெரிக்கா கீழே விழுந்ததுன்னா அதோடைய விளைவுகள் நிறையா இருக்கும். நீங்கள் 1000 சொன்னாலும் அமெரிக்கா தான் பிக்கெஸ்ட் கன்சியூமர், வாடிக்கையாளர், பிக்கெஸ்ட் கன்சியூமர். அதுக்கு அடுத்த கன்சியூமர் வந்து எடுத்திங்கன்னாக்கா இந்தியா தான். எவன் உற்பத்தி பண்ணாலும் வந்து இந்தியாவில் முட்டாளுங்க இருக்கானுங்க, அவனோட வித்து பிள்ளாங்க ஐடியாவில் தான் பண்ணுவான். பெரிய சைனாவும் நம்மளும் தான் இருந்தோம் ஒரு காலத்தில். சைனா இன்னைக்கு எல்லாமே தன்னிறைவு பெற்றுடுச்சு, எல்லாம் அவங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆயுதங்கள்லேருந்து சின்ன சின்ன ஒரு பேனா பென்சில் செய்கிறது அத்தனையும் அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டு சீன பொருட்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் கன்சியூமராக இல்லை, ப்ரொடியூசராக இருக்கான். இன்றைக்கி அமெரிக்கா வந்து அமெரிக்காவுக்கு விற்கிறது, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு விற்கிறது தான் நமக்கு இருந்த மார்க்கெட்டு. வளைகுடா நாடுகளை விற்கிறதுங்கிறது நமக்கு, ஏன்னா வளைகுடா நாடுகளில் என்ன பிரச்சனைன்னா கோடிக்கணக்கில் அதாவது கணக்கிட முடியாத அளவுக்கு செல்வம் இருக்குது. ஆனால் அந்த நாட்டுக்குன்னு பலம் இல்லை, எல்லாமே ஏறத்தாழ பாலைவனம், அங்கே விளையிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எந்த தொழிலும் நீங்கள் நடத்த முடியாது, மற்ற நாடுகளை நம்பி இருக்கிற இது. அதனால தான் அவங்கக்கிட்ட அவங்க பெரிய கன்சியூமர், காசு வச்சுருக்குறான். அந்த நாட்டை யாரும் பகைச்சிக்க மாட்டாங்க, வேண்டான்னுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதாவது ரெண்டாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கணும், தன்னுடைய கையை விட்டு அவங்க போயிடக்கூடாதுங்கிறது ஒவ்வொருத்தரும் அக்கறையாக இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா அவங்க சுதந்திரமாக எந்திரிச்சிட்டாங்க. ஒரு அடி கொடுத்தா இன்னொரு அடி. அதனால் அது ட்ரம்ப் வந்து பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இப்படி பேசுகிறார், ஒரு நிமிஷம் இல்லைங்கிறார். கொமேனியை கொல்லுவேங்கிறார். கொமேனி நேரம் நின்றுக்கிட்டு தான் இருக்கார். கொண்டதான் அந்த கொண்டுட்டு போக வேண்டியது. ஆனால் அவரை தொட்டா பெரிய ஆபத்து இஸ்ரேல், அவ்வளோதான், அது தெரியும். அதாவது வந்து நிற்கிறார் தான், நான் நேரம் நெஞ்சை காட்டிக்கிட்டு இருக்கிறேன், சூடாக அப்படிங்கிறேன். உண்மை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுவரையிலும் இவ்வளோ வருஷமாக அந்த போர்களை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு வந்த ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு பயந்து போய் உட்காந்துருக்காரு. பயந்து போய் உட்காந்துருக்காரு. இதுவரையிலும் கேள்விப்படாத ஒரு விஷயம். ஒரு தடவை என்னாச்சுன்னா, எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் ஒரு பெரிய ரகடா நடந்தது. நம்ம வழக்கப்படி எகிப்தை சப்போர்ட் பண்ணோம். அப்போ இந்திரா காந்தி நாசருக்கு இப்படி தான் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னு கிடையாது, அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. சூயஸ் கால்வாயினுடைய ஒரு பக்கத்தில் வந்து இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இருந்தது. எகிப்து தான் முக்கியமாக ஒரு பக்கம் வந்து எகிப்து, அடுத்த எதிர்கரையில் வந்து இஸ்ரேலுடைய ஆதிக்கம் கொஞ்சம் இருந்தது. எகிப்து ஒரு 2 குண்டை போட்டுச்சு. இஸ்ரேல் பக்கத்தில் தாக்குதல் பற்றி எரிகிறது இஸ்ரேல் பகுதி அப்படின்னு சொல்லி போட்டாங்க. 2 நாள் எகிப்து பக்கத்தில் பாதி ஊரை காணும், ஒன்றும் பண்ண முடியல. ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறாங்க யாரை? இஸ்ரேலை. இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணி அது ஈஜிப்துக்கும் இஸ்ரேலுக்கு ரஷ்யாவுக்கு மத்தியில் வர ரகடையெல்லாம் வந்து ஒரு அடி. அந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அன்றைக்கி இஸ்ரேல் மேலே அந்த இஸ்ரேல் ஆக்கிரமிச்ச பகுதியில் வந்து குண்டு போட்டாங்கன்னும் போதே நம்ம சொல்லிவிட்டாங்க நாளைக்கு என்ன ஆக போகிறானுங்களான்னு. அதே ஆச்சு. இப்படித்தான் அங்கே வந்து நம்ம செய்திகளை கேள்விப்பட்டிருக்கோம். இஸ்ரேல் கை தான் எப்போவுமே ஓங்கி இருந்தது. முதல் முறையாக இத்தனை வருஷத்தில் இது 2வது உலக போரில் இருந்து ஆரம்பித்த இந்த பிரச்சனையில் முதல் முறையாக முஸ்லீம் நாடுகளை சேர்ந்த ஒரு ஈரான் வந்து கை ஓங்கி இருக்கிறத நம்ம முதல் முறையாக பார்க்குறோம். அது வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக தான் நான் பார்க்குறேன். அது என்னைக்கு வேணாலும் நம்ம பக்கம் வரலாம், நம்ம பக்கம் திரும்பலாம். என்ன பெரிய விஷயம்ன்றீங்க? ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா காரில் போயிடலாங்க. ஈரானுக்கு, இங்கிலாந்துக்கு வந்து காரில் அப்படி தான் போகிறோம். இது அப்படியே ஈரான் போய் அது அப்படியே போனோம்னா பாரிஸ் வந்துடும். பாரிஸ் வந்தோடனே பாரிஸில் வந்து அந்த கால்வாய் வருது, இங்கிலீஷ் கால்வாய் வருது. அந்த இடத்துல மாத்திரம் ஒரு படகுல ஏறிட்டு லண்டனுக்கு போயிடும். காரில் போகிறது, ட்ரெயின் விட்றதா இருந்தாங்க. இது இருக்காது, லாபகரமாக இருக்காதுன்னு சொல்லி தான் விட்டான். அந்த அளவுக்கு நமக்கு தொடர்ச்சி இருக்குது. தரவழி பாதையிலேயே நம்ம போகலாம், அப்படி இருக்குது. அது ஈரானுக்கு வர்ற ஆபத்து அந்த இஸ்ரேல் வந்து அங்கேருந்து கார்லேயே அந்த ஒரு டேங்கி படைகளில் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்துடலாம். இந்தியாவுக்கு வர்றது பெரிய கஷ்டம் இல்லை, தரவழியாக வரலாம். பிளேனில் வரணுங்கிற அவசியம் இல்லை, கப்பலில் வரணுங்கிற அவசியம் இல்லை. கப்பலில் வர முடியாது, ஏன்னா
ஈராக்கு வந்தவுடனே பூரா நிலமாக மாறிடுது. ஈராக்கு வந்து இது கிடையாது, கடற்படை கிடையாது. ஏன்னா அவங்க லேண்ட்லாக்டு, எல்லா பக்கமும் இது ஆப்கானிஸ்தான் மாதிரி கடல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அதனால் தரபடியாகவே கார்லேயே வந்து நம்மளை தாக்கிட்டு போயிடலாம். ஆனால் ஈரானில் எங்கேயோ நடக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நாளைக்கு இங்கே வர்றதுக்கு ரொம்ப லேட்டாக, ரொம்ப தாமதம் ஆகாது. உலக போரா மாறுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்குது. நீங்கள் உலக யுத்தங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு போன ஒரு நாட்டினுடைய இளவரசனை வந்து இன்னொரு நாட்டு இராணுவம் சுட்டு கொண்டது தான் முதல் உலக யுத்தத்துக்காக. அவ்வளோதான். அது அவங்க சின்ன மேட்ரு. ஒரு சைக்கிளில் போன பையனை சுட்டு கொண்டாங்க. முதல் உலக யுத்தம். ஆனால் அந்த டைமில் நம்மக்கிட்ட பிளேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தரைப்படையில் தான் போட்டான். ஆனால் தான் முதல் உலக யுத்தம் அவ்வளோ பெருசாக பேசப்படலை. ரெண்டாவது உலக யுத்தம் வரும்போது தான் நமக்கு பிளேன்லாம் வந்துருச்சு, குண்டுகள்லாம் வந்துருச்சு. ஆனால் அதில் ஏற்பட்டப்படுத்தின தாக்கத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே பயம் வந்துருச்சு, இது ஆபத்து அப்படி. சுட்டம் யார் சுடப்பட்டானா அவன் மாத்திரம் சாப்பிடுறது, சுட்டவனு சாப்பிட்றாங்கிறது ரெண்டாவது உலக யுத்தத்தை தான் தெரிஞ்சு. ஆனால் இப்போ எல்லோரும் பயப்படுறாங்க. இந்த போரை நிறுத்துறதுல இது பண்ணுறாங்க. ட்ரம்ப் இன்றைக்கி வந்து இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் ரகலை பண்ணிகிட்டு இருக்காரு. இது கொம்யூனி சொல்லிட்டு அப்படியாது. அமெரிக்கா இறங்குனா முன்ன தாக்குவேன், நேரடியாக தாக்குவேன்னு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விட்ட நாடு. 50,000 சவப்பட்டி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நியூயார்க்கை காலி பண்ண வேண்டியிருக்குன்ட்டார். எந்த தகரான காலி பண்ண சொன்னீங்கன்னா நீ நியூயார்க்கை காலி பண்ணுன்ட்டார். அது மாதிரி அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது வந்து பார்க்கணும் எப்படி போதும்னு பார்க்கணும். வார்த்தை போரா இருக்குது, அதோட நின்றுடணும்னு நினைக்கிறேன். வாய்ச்சாவிடாலே முடிஞ்சுடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஆதரவாக கிளம்புறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே அப்படிதாங்க. நம்ம இந்தியா வந்து இதுவரையில் வந்து வளைகுடா நாடுகளை தான் நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நமக்கு பெட்ரோல் தேவை. இஸ்ரேலை இதுவரையில் நம்ம சப்போர்ட் பண்ணதே கிடையாது. இஸ்ரேல் பக்கம் நியாயம் இருந்தால் கூட நம்ம சப்போர்ட் பண்ணல. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு தான் நியாயங்கள் ஜாஸ்தி. யூதர்கள் வாழ்ந்த பகுதிங்க அது, அந்த இடம் பாலஸ்தீனுங்கிறது. இரண்டாவது உலகத்து இது டைமில் தான் அதை வந்து முஸ்லீம் நாடாக மாற்றி யூதர்கள் வாழ்ந்த இடத்த இவங்களை அப்படியே குறுக்கி இஸ்ரேல்னு ஒரு சின்ன இடமா பண்ணி அவங்கள குறுக்கிட்டாங்க. ஹிட்லர்னுடைய இதில் வந்து யூதர்களை ஒழிக்கணும்னு அவன் பண்ண போரில் அப்போ தான் வந்து என்ன பண்ணாங்க, யூதர்களுக்கு ஒரு நாடு இல்லைன்னும் போது இந்த வளைகுடா நாடுகள்லாம் வந்து யூதர்களுடைய இதான ஜெருசலேம் இதெல்லாம் அவங்களுடைய புனித ஸ்தலத்தை எல்லாத்தையும் பாலத்தீன்னு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதையெல்லாம் பிரித்து பழைய இஸ்ரேலை கொண்டு வந்து அங்கே வந்து யூதர்களை குடியேற்றினாங்க. அதை தான் பாலஸ்தீன் மக்கள் ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, அந்த பாலஸ்தீனத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்காம வச்சது. அவங்க தான் முதலாக இந்த பிளேன் ஹைஜாக்கிங் ஆரம்பித்தது. பாலஸ்தீனர்கள் தான் ஆரம்பித்தாங்க. பிளேன் ஹைஜாக்குன்னு வரும்போது நமக்கு இந்த பயம் இல்லை. நம்மக்கிட்ட காரே கிடையாது, மாட்டு வண்டியை போயிட்டு நமக்கு பயம் இல்லை. பிளேனில் போயிட்டு இருந்த ஐரோப்பியர்கள் பெருசாக பாதிக்கப்பட்டார்கள். அதெல்லாம் அந்த டைமில் வந்து பிளேன் ஹைஜாக்குங்கிறது 2 நாளைக்கு ஒரு தடவை நடந்துக்கிட்டு. அதுக்கு அந்த சமயத்தில் வந்து பாலஸ்தீன விடுதலை போராளிகள் நடத்தின போராட்டம் அப்படி தான் அவங்க நடத்துனாங்க. அதில் அவங்க ஓரளவுக்கு அவங்களால இது பண்ண முடிஞ்சபடி வெற்றி அடையலை. இஸ்ரேல் அப்படியே தான் இருந்துக்கிட்டு. ஆக இது இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து 2 பேருமே சமமாக நிற்கிற மாதிரி இருக்குது. அந்நிய நாடுகள் வந்து நம்ம வந்து தலையிடாமல் வாயை மூடிட்டு இருந்தோம்னா அவங்களே பேச்சு தீர்த்துக்குவாங்க. அவ்வளோதான். ஈரானுக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் வந்து பெட்ரோல். இதனுடைய விளைவு இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாட்டிட்டு முடிக்க போகிறோம். பெட்ரோல் விலை ஏற்கனவே தங்கத்துக்கும் பெட்ரோலுக்கும் வித்தியாசம்லாம் போயிடும். 1 லிட்டர் பெட்ரோல் 50,000 தாண்டியது அப்படின்லாம் வரும். பெட்ரோல் ஏறிட்டு போடும். பெட்ரோல் விலை ஏறும், கண்டிப்பாக ஏறும். தயாராக இருக்குது. மறுபடியும் நம்ம மாட்டு வண்டிக்கு தான் போகணும். இப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்ன மாதிரி நிலைப்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியா அதில் வந்த தகவல் என்னன்னா, இஸ்ரேலில் இருக்கிற ஒரு பெரிய துறைமுகம் வந்து அதானிக்கு சொந்தம். அதில் குண்டு போட்டாங்க. அப்புறம் நம்ம ஓனருக்கு வீட்டில் குண்டு போட்டாக்கா சம்பளம் வாங்குற நம்மளால் சும்மா இருக்க முடியுமா? அதனால் இஸ்ரேலுக்கு ஆதரவு. அதானியை சொல்கிறது தாங்க நம்ம கேட்டாகணும். இந்த நாட்டுடைய விதிகளை எல்லாம் தீர்மானிக்கிறது வந்து அதானி. பிஜேபி இருக்கிறவங்க இஸ்ரேல் ஆதரிக்கிறாங்களா? இதனால பிஜேபி இருக்கிறவங்க இஸ்ரேல் ஆதரிக்கிறாங்க. வேற என்ன ரீசன்? முதலாளி வீட்டில் குண்டு போட்டாங்கன்னா அவர்கிட்ட சம்பளம் வாங்குறவங்க என்ன பண்ண முடியும்? அதனால தான் இப்போ வந்து இஸ்ரேல் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய துறைமுகம் அதானி துறைமுகம்னே பேராங்க. அதில் அதை வந்து முடக்கிட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து
முதலாளி வீட்டில் இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுவோம். நாளுக்கு நாள் ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் அப்படிங்கிறது தீவிரமடைஞ்சிட்டே இருக்குது. இது எப்படி போய் முடியும்னு நினைக்கிறீங்க? உலக போர்கிட்ட போகும்னு சில பேர் சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேத்துக்குமே தைரியம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி அந்த இம்ரான் கானுடைய பேச்சு தான். இந்த மோடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது ஒரு பாகிஸ்தானால் நமக்கு ஆபத்துன்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். இம்ரான் கான் இப்போ பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தானுக்கு. அவங்ககிட்ட கேட்குறாங்க, அவர் அணுகுண்டு வச்சிருக்காரு, நானும் அணுகுண்டு வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கிற ரெண்டு நாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசிக்கிறது நல்லதில்லை. அதுக்கு மேலே ரொம்ப முறைச்சிக்கிட்டோம்னா அது வந்து தற்கொலைக்கு சமம். இட் இஸ் ஈக்குவல் டு கமிட்டிங் சூசைட். ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அப்படியே நீ வந்து உன்னுடைய அணுகுண்டை நீ வந்து கராச்சியில் போட்டீங்கன்னா நீ என்ன தப்பிச்சிட்டு போயிடுவியா? நான் உடனடியாக செத்து போடுவேன். நீ கதிர்வீச்சில் கண்ணாமின்னு அழுகி உடம்பெல்லாம் அழுகி சாவ பரவாயில்லையா? பேசி தீர்த்துக்கலாம். எலெக்ஷனுக்காக இது இப்படியே சொன்னார். தேர்தல் வரும்போதெல்லாம் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற பிஜேபிங்கிற பார்ட்டி இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணும். வி ஆர் நாட் ரெடி அப்படின்ட்டார். வி ஆர் நாட் ரெடின்ட்டார். அதனால தான் அப்போ இம்ரான் கான் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர்களும் பாகிஸ்தான் பேச்சை மோடி எடுக்கலை. அப்படிப்பட்ட இம்ரான் கான் ஏன் அவங்க பதவி விட்டு தூக்குனாங்க? அது இம்ரான் கான் சில உள்ளூர் நடக்கிற சில பிரச்சனைகள் அவர் கையாண்டார். பாகிஸ்தானில் வந்து இது வந்து குடியாட்சிங்கிறது ஒரு பெரிய அவஸ்தை. மிலிட்ரி கீழே இருக்கவங்க தான். மிலிட்ரி யாரை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டராக வர முடியும். பாகிஸ்தானில் வந்து ஜனநாயகம் இருக்கிறத நீங்கள் சொல்ல முடியாது. மிலிட்ரி ஆட்சியில் வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பேர் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. மிலிட்ரி அலோவ் பண்ணுது, இராணுவம் அலோவ் பண்ணுது. உங்களை பிடிக்கலன்னா இராணுவம் வெளியே போனாக்க போயிடணும் நீங்கள், அவ்வளோதான். இம்ரான் கான் அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இம்ரான் கான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், கிரிக்கெட் பிளேயர், விளையாட்டில் வந்து கண்ணியத்தை காத்த பிளேயர். நம்ம சென்னையில் இன்னும் நான் மறக்க மாட்டேன். இம்ரான் கான் கேப்டன்சியில் நடக்கும்போது ஜெயிச்சிட்டாங்க, பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சு. ஜெயித்த உடனே அந்த நம்ம தோற்று போயிட, இந்தியா தோற்று போச்சுன்ற சோகத்தில் எல்லாம் இருக்கும்போது பிளேயர்ஸ் அந்த ஜெயிச்ச அந்த பிளேயர்ஸ், பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அத்தனை பேரும் ஸ்டேடியத்தை அப்படியே சுற்றி பாகிஸ்தான் கூட ஆட்டிக்கிட்டு வந்தாங்க. நம்ம மெட்ராஸ் ஸ்டேடியத்தில், சென்னை ஸ்டேடியத்தில் எல்லாம் எந்திரிச்சு கை தட்டினாங்க. அதைத்தான் இம்ரான் கான் சொன்னான். மற்ற கிரிக்கெட் ஸ்டேடியம் வேறு, இவங்க வந்து பெரிய பரந்த மனப்பான்மை, வெற்றி பெற்றவனவங்க வாழ்த்துவாங்க, வாங்கடா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு பாகிஸ்தான் கூடிய தூக்கிட்டு சுற்றினா எந்திரிச்சு இது பண்ணாங்க. தட் இஸ் கன்சிடர்ட் as the greatest gesture by India. இந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை உள்ள ஒரு இந்தியர்கள் இருக்காங்கங்கிறது அன்றைக்கி கிரிக்கெட் இதில். அது தென்னாடு, அது பானிபூரி திங்கிறவங்ககிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது. அவங்ககிட்ட அதை எதிர்பார்க்க. ஈரானை வந்து நம்ம அன்றைக்கி இந்த காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தவர்களும் அந்த வளைகுடா நாடுகளை தான் அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். காரணம், நமக்கு பெட்ரோல் வேணும், நம்ம உள்நாட்டுகளில் பிரச்சனை வரும். அதனால தான் இஸ்ரேல் பக்கம் நியாயங்கள் இருந்தாலும் கூட அவங்க ஃபிட்லர் அந்த ரூஃப்னு ஒரு படம் எடுத்து விட்டாங்க. எப்படி அவங்களுடைய நாட்டை வந்து மற்றவங்கெல்லாம் ஆக்கிரமிச்சுட்டு அவங்க நாடுன்னு காட்டி எங்களை வந்து தெருவாக ஓட விட்டாங்க. எங்கேயுமே அவங்கள இருக்கோடாம துரத்துனாங்க. ஹிட்லர் பண்ண கூத்தில் என்னாச்சுன்னா யூதர்களை எந்த நாடுமே அக்செப்ட் பண்ணல. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்த கெட்ட பழக்கம் என்னன்னாக்கா, எந்த ஊரில் போகிறாங்களோ அந்த ஊருக்கு துரோகம் பண்ணுவோம். நம்ம ஊரில் இருக்கானுங்கள்ல, இங்கே தமிழ் படிக்கக்கூடாதுன்னு இவன் கடவுளை கொண்டு உள்ளே வைப்பாங்க. ஏறத்தாழ நம்ம 3% அவங்களுக்கு வித்தியாசமாக கிடையாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.